அனைவருக்கும் வணக்கம் மக்களே. என்னங்க சொல்கிறீங்க? மலேசியா வந்து என்னோட ஒர்க்காக நான் வந்திருந்தேன். மை மிஸ்டேக். ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டேன். என்னால் வந்து ஓட் பண்ணுறதுக்கு ஓட்டு வந்து போட முடியல அப்படின்று வந்தால் விஜய் அண்ணாவுக்கு வந்து ஓட்டு போட முடியல அப்படின்று வந்து பெண்கள் வந்து ரொம்ப ஒரு உருக்கமான பேச்சு தான் வந்து இந்த வீடியோ வந்து வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ அது என்ன பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. வந்து ஃப்ளைட் வந்து மிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா குறிப்பாக தமிழகத்தில் ஓட் பண்ணுறதுக்காக ஜெர்மனி போன்ற பல்வேறு நாடுகளிலிருந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ அதன் பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இவங்களும் வந்து மலேசியாவில் வந்திருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஃப்ளைட் வந்து மிஸ் பண்ணதால் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க, இந்தமாரி விஜய் அண்ணனுக்கு வந்து ஓட்டு போட முடியல அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அதுதான் வந்து வைரலாக வந்து போயிட்டு இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களுடைய கமெண்ட் என்னென்னு சொல்லிட்டு மறக்காமல் கம்பல்சரி கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் திருச்சி கிழக்கில் பார்த்திங்கன்னா ஓட் போலிங்கில் கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிருக்கு அப்படி சொல்ல வராங்க. குறிப்பாக கள்ள ஓட்டு போட வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்து இன்ஸ்டாகிராமில் பார்த்தா வைரலாக போயிட்டுருக்கு. அதை பற்றி என்னென்னு சொல்லிட்டு உங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் டிவிக்கு ஆதரவாக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் திருச்சி கிழக்கு மற்றும் பெரம்பூர் தொகுதியில் குறிப்பாக நிற்கிறாரு. அதில் வந்து வெற்றி வாய்ப்பு வந்து உறுதியா அப்படின்ட்டு கேட்க பலருடைய சந்தேகத்தை பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் குறிப்பாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் 233+1 டிவி சின்னத்தில் நிற்கக்கூடிய சேலம் எடப்பாடி தொகுதியும் பார்த்திங்கன்னா கவுண்ட் பண்ணி எத்தனை தொகுதியில் யார் யார் வந்து முன்னிலை வகிக்கிறா, எத்தனை பேர் வந்து வெற்றி பெற போகிறா அப்படின்ட்டு தான் அந்த செய்தி குரூப்பில் அடுத்ததாக போட போகிறோம். ஸோ மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் டிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம் மக்களே.